ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா அரிசி வச்சு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். குக்கரை அடுப்பில் வச்சாச்சுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன்கிட்ட 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய். நல்லா இது சூடாகட்டும். சூடானது நம்ம பிரியாணி ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கிடுவோம். சரியா, நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ வணக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்தா பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். நறுக்கி சேர்த்தாச்சுங்க. இப்போ இது நல்லா வணங்கட்டு. நல்லா பொன்னிறமாக வணங்கிட்டுங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எங்கள் பேக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம். வீட்டில் அரைச்சி அப்பப்போ சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இதையும் நல்லா சிம்மில் வச்சு வணக்கி விட்டுக்கலாம். இல்லைனா அடியில் பிடிச்சிக்கும் பாத்திரத்தில். எனக்கு நான் லைட்டாக அடியில் பிடிச்சிருச்சுங்க பாத்திரத்தில். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் நல்லா மசிய விட்டுருங்கங்க. லைட்டாக உப்பு கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வணக்குங்க. டக்குன்னு வணங்கிடும். இப்போ புதினாவும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோட புதினாவோட வாசனை மல்லியோட வாசனைலாம் அதில் இறங்கிக்கும் நல்லா வணக்கும்போது. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை புதினா சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது அந்த வெங்காயம் தக்காளி கூட ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே வணக்கி எடுத்துக்கிடுவோம். அப்போனா நம்மளுக்கு சிக்கன் பிரியாணியில் அந்த சிக்கன் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்திங்களா? அந்த மாதிரி வணக்கி விட்டுக்கிடுங்க. வணக்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க பிரியாணி. சிலவங்க வணக்க மாட்டாங்க. அப்படியே போட்டு 1 நிமிஷம் என்னமோ அப்படியே திறந்து வச்சு வணக்கிட்டு மசாலா ஆட் பண்ணி அரிசி போட்டுருவாங்க. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இப்படி வணக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சு எடுத்தோம்னா சிக்கன் இதிலே பாதி வெந்துருங்க. பாதி வெந்துருச்சு சிக்கன். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிரும். கொஞ்சம் தண்ணி விட்டுரும். சிக்கனில் ஒரு தண்ணி விட்டுரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் செட்டிநாடு சிக்கன் பிரியாணி மசாலா தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடையில் வேறு கலர்ஃபுல்லாக இருந்துச்சா பேக்கெட், அதனால் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 பேக்கெட் ஆட் பண்ண போகிறேன். பிரியாணி மசாலா 10 ரூபா மசாலா 2 பேக்கெட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பிரியாணி மசாலாவை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிடுவோம். மசாலா அடியில் பிடிச்சிரும். அதனால் குறைச்சி வச்சு நீங்கள் கிண்டி விட்டுக்கிடுங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிடுங்க. இது காரம் இருக்காது, கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள்
வாவ் வாவ் சூப்பருங்க. மசாலாவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஆட் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்? இப்போ வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். இப்போ பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ இந்த டைம் வந்து நம்ம என்னதை ஆட் பண்ண போகிறோம்னா தயிர் தாங்க ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா மசாலா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. தயிர் நம்ம சேர்க்கும்போது அந்த சிக்கன் ப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வருங்க. அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறேன். அதனால் 1 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன், 3/4 கிலோ அரிசி. ஏன்னா கடையில் வேலை செய்கிறவங்களுக்கும் நாங்கள் பிரியாணி கொடுக்கணும்ல, அதனால் இவ்வளோ செய்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்ப நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓகேவா? 1 கிலோ சிக்கன், 3/4 கிலோ சீரக சம்பா அரிசி. தயிர் வந்து ரொம்ப புளிச்சது சேர்க்காதீங்க, கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிரே சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மீதி உப்பு வேணால் நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொதிச்சதுக்கப்புறம் குடிச்சு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு கூட தெரிகிற மாதிரி தாங்க இருக்கணும். ஏன்னா சாப்பாடு போடும்போது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும்போது இருந்தால் சாப்பாடு போட்டு இறக்கும் போது நமக்கு உப்பு அவ்வளோவா தெரியாது. அதனால் உப்பு கொஞ்சம் லேசாக நார்மலோட கொஞ்சம் காட்டமாக இருக்க மாதிரி தான் பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். தயிர் ஆட் பண்ணும்போது தாங்க சிக்கன் ஃப்ளஃபியாக இருக்கும் நல்லா. பார்த்திங்களா மசாலாவே எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் வந்து நான் அரிசி கழனி புனைஞ்ச பாத்திரத்துலேயே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. சீரக சம்பா அரிசி 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதுமானதுங்க. 1.5 கிளாஸுக்கு அதிகமாயிராமல் குழஞ்சிரும். அதனால் 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் கணக்காக வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சுங்க. எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். சரியா? நல்லா கொதிச்சு வந்துட்டுங்க. உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்க முடியும். சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கணக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்களா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைம் நம்ம வடித்து வச்சுருக்கிற அரிசியை கொட்டிக்கலாம். அரிசியில் ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நான் சல்லடையில் போட்டு அரிசி வடிக்கிற சல்லடையில் போட்டு அவ்வளோ தண்ணியும் வடித்து எடுத்துகிட்டு தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஊற்றுற தண்ணியும் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகிட்டுனா பிரியாணி குழஞ்சிரும். அதனால் நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை ரொம்ப குழஞ்சிற போது. லேசாக அப்படி கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் 2 கிண்டியாச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. மேலே புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அப்படி மூடி வச்சிடலாம். மூடி போட்டு விசிலாக வச்சாச்சுங்க. விசில் வச்சாச்சு. இப்போ நம்ம 2 விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம். பிரியாணி ரெடி. இங்கே பாருங்கள், 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. பிரியாணி சாப்பிடவே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா குழையாமல் சீரக சம்பா பிரியாணி சூப்பராக வந்துருச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.